வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பல்லாரி 2, எள்ளு பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 இனுக்கு, தக்காளி 3, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், புளி, வேர்க்கடலை 50 கிராம், கத்திரிக்காய் 1/4 கிலோ. கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணாமல் 3/4 வாசி ஒரு 6 கட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை எல்லையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, மிளகு, கட் பண்ண பல்லாரி போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கட் பண்ண தக்காளி போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லி பவுடர் 1/2 டீஸ்பூனில் 2 போட்டு ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டு மசாலாவில் நல்லா பரட்டிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட் நம்ம அரைச்சதை இப்போ ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் நம்ம வேக விடலாம். பிரியாணிக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ரெசிபி பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.